டென்சஸ் காலங்கள். காலங்கள் சம்பந்தமான வாக்கியங்களை கற்பதற்கு முன்னர் அதனோடு சம்பந்தப்படும் முக்கியமான சில சொற்களையும் விடயங்களையும் பார்ப்போம். இன்ஃபினிட்டிவ், இதன் பொருள் வினையடி. வினையடி மிக முக்கியமான ஒரு அடிப்படை சொல்லாகும். இது ரெகுலர் இன்ஃபினிட்டிவ், இர்ரெகுலர் இன்ஃபினிட்டிவ் என இரு வகைப்படும். பிளே, குக், அரேஞ்ச், பேக் என்பன ரெகுலர் இன்ஃபினிட்டிவ் வகையை சார்ந்தனவாகும். பிளே என்பது விளையாடு என்ற கருத்தை தரும். விளையாடுதல் என்ற தொழிற்பெயரின் கருத்தை இதற்கு கொடுக்க வேண்டாம். ட்ரோ, கோ, டேக், ரன் ஆகியன இர்ரெகுலர் இன்ஃபினிட்டிவ் வகையை சார்ந்தனவாகும். இவற்றிலிருந்து இன்னும் சில முக்கியமான சொற்களை உருவாக்கிக் கொள்ள முடியும். பிரசன்ட் பார்ட்டிசிபிள், நிகழ்கால வினையெச்சம். ஒரு நிகழ்கால வினையெச்சத்தை ஒரு இன்ஃபினிட்டிவிலிருந்து உருவாக்கிக் கொள்ள முடியும். பிளே என்ற ரெகுலர் வினையடியை பாருங்கள். இதன் இறுதியில் ஐஎன்ஜியை சேர்ப்பதன் மூலம் இதன் நிகழ்கால வினையெச்சத்தை உருவாக்கிக் கொள்ளலாம். பிளே என்பதன் நிகழ்கால வினையெச்சம் பிளேயிங் ஆகும். இவ்வாறே பேக் என்பதன் நிகழ்கால வினையெச்சம் பேக்கிங் என்பதாகும். ஒரு இன்ஃபினிட்டிவின் இறுதி எழுத்து இ ஆயின் ஈயை நீக்கிவிட்டு ஐஎன்ஜியை சேர்த்தல் வேண்டும். விதிவிலக்கான சில சொற்களும் காணப்படும். ஒரு இர்ரெகுலர் இன்ஃபினிட்டிவ் மேற்கூறப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றியே நிகழ்கால வினையெச்சத்தை உருவாக்கிக் கொள்ளும். ட்ரோ என்பதன் நிகழ்கால வினையெச்சம் ட்ரோவிங் என்பதாகும். இவ்வாறே டேக் என்பதன் நிகழ்கால வினையெச்சம் டேக்கிங் ஆகும். பிளேயிங் என்ற நிகழ்கால வினையெச்சத்தின் பொருளை பார்ப்போம். இச்சொல்லானது வாக்கியங்களில் பயன்படுத்தப்படும் முறைக்கேற்ப பல வித்தியாசமான கருத்துக்களை தரும் என்பதை மாத்திரம் இப்போதைக்கு கவனத்தில் கொள்ளுங்கள். வினை எச்சங்கள் காலம் காட்டுவதில்லை. எனவே இச்சொல் ஒரு போதும் தனித்து நின்று ஒரு வாக்கியத்தை உருவாக்க முடியாது. அதாவது ஐ பிளேயிங், ஹி பிளேயிங் என வாக்கியங்கள் காணப்படுவதில்லை. பாஸ்ட் டென்ஸ் வெர்ப், இறந்தகால வினைச்சொல். இறந்தகால வினைச்சொல் ஒரு வினையடியிலிருந்தே உருவாக்கப்படுகிறது. ஒரு ரெகுலர் இன்ஃபினிட்டிவின் இறுதியில் ஈடியை சேர்த்து இறந்தகால வினைச்சொல்லை உருவாக்கிக் கொள்ள முடியும். பிளே என்பதன் இறந்தகால வினைச்சொல் பிளேட் ஆகும். வினையடியின் இறுதி எழுத்து ஈ ஆயின் டியை மாத்திரம் இறுதியில் சேர்த்தல் வேண்டும். பேக் என்பதன் இறந்தகால வினைச்சொல் பேக்ட் ஆகும். ஒரு இர்ரெகுலர் இன்ஃபினிட்டிவானது இவ்விதிமுறைக்கு உட்படுவதில்லை. மாறாக புதிய சொல் இறந்தகால வினைச்சொல் ஆக காணப்படும். ட்ரோ என்பதன் இறந்தகால வினைச்சொல் ட்ரூ என்பதாகும். இவ்வாறே டேக் என்பதன் இறந்தகால வினைச்சொல் டுக் என்பதாகும். இறந்தகால வினைச்சொல்லான பிளேட் என்பதை கவனியுங்கள். வினைச்சொல்லானது காலம் காட்டக்கூடியது. எனவே இச்சொல்லானது
ஒரு வாக்கியத்தின் பயனிலையாக தனித்து காணப்படும். அதாவது I played, I drew என வாக்கியங்கள் காணப்பட முடியும். played என்ற இறந்தகால வினைச்சொல்லின் கருத்தினை பார்ப்போம். விளையாடு என்ற வினையடியுடன் சம்பந்தப்பட்ட இறந்த காலத்திற்குரிய பின்வரும் கருத்துக்கள் அனைத்தும் இதற்கு உண்டு. விளையாடினேன், விளையாடினோம், விளையாடினாய், விளையாடினீர்கள், விளையாடினார்கள், விளையாடினான், விளையாடினாள், விளையாடியது, விளையாடின. தமிழ் மொழியில் பயன்படுத்தப்பட்ட 9 சொற்களுக்கும் played என்ற ஒரு சொல்லே ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இலக்கணம் சம்பந்தமான இவ்விடயங்களை அறிந்து கொள்வது ஆங்கிலம் கற்பதை இலகுவாக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இறந்தகால வினையெச்சம். ஒரு ரெகுலர் இன்ஃபினிட்டிவ் இறுதியில் ஈடியை சேர்த்து இறந்தகால வினைச்சொல்லை உருவாக்கியது போன்று ஒரு ரெகுலர் இன்ஃபினிட்டிவின் இறுதியில் ஈடியை சேர்த்து இறந்தகால வினை எச்சத்தை உருவாக்கி கொள்ள முடியும். பிளே என்பதன் இறந்தகால வினை எச்சம் played ஆகும். ஒரு ரெகுலர் இன்ஃபினிட்டிவின் இறுதி எழுத்து இ ஆயின் இறுதியில் டியை மாத்திரம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு இர்ரெகுலர் இன்ஃபினிட்டிவானது இவ்விதிமுறைக்கு ஏற்ப இறந்தகால வினை எச்சத்தை உருவாக்கி கொள்வதில்லை. மாறாக ஒரு புதிய சொல்லை கொண்டுள்ளது. ட்ரோ என்பதன் இறந்தகால வினை எச்சம் ட்ரோன் ஆகும். இவ்வாறு டேக் என்பதன் இறந்தகால வினை எச்சம் டேக்கன் ஆகும். எச்சங்கள் காலம் காட்டுவதில்லை. எனவே நிகழ்கால வினை எச்சம் என்ற தலையங்கத்தில் கூறியது போல ஐ ட்ரோன் என ஒரு பூரண வாக்கியம் இல்லை. அத்தோடு வாக்கியங்களில் செயற்படும் விதத்துக்கேற்ப வித்தியாசமான சில கருத்துக்களை ஒரு இறந்தகால வினையெச்சம் கொண்டுள்ளது என்பதை மாத்திரம் கவனத்திற்கொள்ளுங்கள். ஒரு ரெகுலர் இன்ஃபினிட்டிவினது இறந்தகால வினை சொல்லும் இறந்தகால வினை எச்சமும் ஒரே மாதிரியாக காணப்படுகின்றது. அவற்றின் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுதல் அவசியம். வாக்கியங்களை அமைக்கும் போது இது பற்றி மேலும் கவனிப்போம். Present tense verb நிகழ்கால வினைச்சொல். நிகழ்கால வினைச்சொல் எவ்வாறு அமையப்போகின்றது என பார்ப்போம். பிளே என்ற வினையடியை பாருங்கள். இதன் நிகழ்கால வினைச்சொற்களாக இரு சொற்கள் காணப்படுகின்றன. ஒரு சொல் பிளே என்ற வினையடியை போன்றே காணப்படுகிறது. இது பன்மை நிகழ்கால வினைச்சொல்லாகும். அடுத்த சொல்லின் இறுதியில் எஸ் சேர்ந்து காணப்படுகிறது. இது ஒருமை நிகழ்கால வினைச்சொல்லாகும். இவ்விதிமுறைக்கு ஏற்பவே இர்ரெகுலர் இன்ஃபினிட்டிவ்களும் நிகழ்கால வினைச்சொற்களை உருவாக்கி கொள்ளும். ட்ரோ என்ற வினையடியின் நிகழ்கால வினைச்சொற்கள் ட்ரோ, ட்ரோஸ் என்பனவாகும். டேக் என்பதன் நிகழ்கால வினைச்சொல் டேக், டேக்ஸ் ஆகியனவாகும். எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ், ஓ போன்ற எழுத்துக்களில் முடிவடையும் வினையடிகளின் ஒருமை வினைச்சொல்லானது எஸ்ஸுக்கு பதிலாக இஎஸ்ஐ சேர்த்து கொள்ளும். ஒரு நிகழ்கால வினைச்சொல்லின் கருத்தை பார்ப்போம். பிளே, பிளேஸ் ஆகியன நிகழ்கால வினைச்சொற்களாகும். இவற்றுக்கு விளையாடுகிறேன், விளையாடுகிறோம், விளையாடுகிறாய், விளையாடுகிறீர்கள், விளையாடுகிறார்கள், விளையாடுகிறான்,
விளையாடுகிறாள், விளையாடுகின்றது, விளையாடுகின்றன என்ற 9 கருத்துக்களும் காணப்படும். இங்கு சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டது ஒருமை வினை சொற்களாகும். இதுவரை கற்றவற்றை ஒரு அட்டவணையில் பார்ப்போம். ரெகுலர் இன்ஃபினிட்டிவ்ஸை பாருங்கள். பாஸ்ட் டென்ஸ் வெர்ப், பிரசன்ட் டென்ஸ் வெர்ப் ஆகியன காலம் காட்டக்கூடிய சொற்களை கொண்டுள்ளன. பிரசன்ட் பார்ட்டிசிபல், பாஸ்ட் பார்ட்டிசிபல் காலம் காட்டுவதில்லை. வாஷ் என்ற ரெகுலர் இன்ஃபினிட்டிவ் எஸ்எச்சில் முடிவடைகிறது. எனவே அதன் ஒருமை பிரசன்ட் டென்ஸ் வெர்ப் washes ஆகும். es சேர்ந்து காணப்படுகிறது. இர்ரெகுலர் இன்ஃபினிட்டிவ் சிலவற்றை பாருங்கள். go ஓவில் முடிவடைகின்ற ஒரு இன்ஃபினிட்டிவ் ஆகும். அதன் நிகழ்கால வினை சொல்லானது ஒருமை வினை சொல்லானது இல் முடிவடைகிறது. goes. மேலும் 3 முக்கியமான இர்ரெகுலர் இன்ஃபினிட்டிவ் சம்பந்தமாக பார்ப்போம். பி ஒரு இர்ரெகுலர் இன்ஃபினிட்டிவ் ஆகும். இரு என்பது இதன் கருத்தாகும். இதிலிருந்து உருவான ஏனைய சொற்கள் தரப்பட்டுள்ளன. ஒப்பிட்டு பார்ப்பதற்காக பிளே என்ற ரெகுலர் இன்ஃபினிட்டிவிலிருந்தும் ட்ரோ என்ற இர்ரெகுலர் இன்ஃபினிட்டிவிலிருந்தும் உருவான ஏனைய சொற்களும் கீழே தரப்பட்டுள்ளன. யூனிட் 1 பி என்ற இர்ரெகுலர் இன்ஃபினிட்டிவுடன் சம்பந்தப்பட்ட வாக்கியங்களையே கற்றோம். அதாவது they are students அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். they were students அவர்கள் மாணவர்களாக இருந்தார்கள். that is mine அது என்னுடையதாக இருக்கிறது. that was mine அது என்னுடையதாக இருந்தது போன்ற வாக்கியங்கள். have என்ற சொல்லை பாருங்கள். இதுவும் ஒரு இர்ரெகுலர் இன்ஃபினிட்டிவ் ஆகும். have என்பதன் பொருள் இரு ஆகும். யூனிட் 2 இது சம்பந்தமாக பார்த்தோம். they have a car அவர்களுக்கு ஒரு கார் இருக்கிறது என்ற கருத்து இதற்கு உண்டு. இவ்வாறே do என்பதும் ஒரு இர்ரெகுலர் இன்ஃபினிட்டிவ் ஆகும். அதன் ஏனைய சொற்களையும் பாருங்கள். do என்ற இன்ஃபினிட்டிவ் ஆனது செய் என்ற கருத்தை தருகிறது. இம்மூன்று சொற்களும் துணை வினை சொற்களாகவும் செயற்படுவது இவற்றின் சிறப்பம்சமாகும். பிரதான வினை சொற்களாக செயற்படும் போது இச்சொற்களுக்கு உள்ள கருத்துக்கள் அவை துணை வினை சொல்லாக செயற்படும் போது காணப்படுவதில்லை. உதாரணங்களில் இது பற்றிய விளக்கத்தை பார்ப்போம். have என்பதன் இறந்தகால வினையெச்சமான had என்பதும் do என்பதன் நிகழ்கால வினையெச்சமான doing என்பதும் do என்பதன் இறந்தகால வினையெச்சமான done என்பதும் துணை வினை சொற்களாக செயற்படுவதில்லை. துணை வினை சொற்கள் இருவகைப்படுகின்றன. be, have, do ஆகியன பிரைமரி ஆக்சிலியரி verb என்ற வகையை சார்ந்தனவாகும். ஆக்சிலியரி verb என்பதை ஹெல்பிங் verb எனவும் கூற முடியும்.